மத்தளத்துக்கு இருபுறமும் தாக்குதல் என்பது போல திமுக சீனியர் நிர்வாகிகளின் செயல்பாடுகளாலும் கூட்டணி கட்சியினரின் குடைச்சல்களாலும் முதல்வர் ஸ்டாலின் எப்போதும் தவிப்பிலேயே இருந்து வருகிறார். இந்த நிலையில் விசிக தரப்பிலிருந்து வீசப்படும் அஸ்திரங்கள் கூட்டணிக்குள் இன்னும் குண்டு வீசுவதாகவே இருந்து வந்தது. அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக விசிக அறிவித்தது முதலே இது ஆளும் திமுக கூட்டணிக்கு எதிராக விசிக கம்பு சுழற்ற தொடங்கி இருப்பதாகவே பேசப்பட்டது. தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுகவும் சொல்றாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தல. வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்களாம் வரட்டும். இந்த நிலையில் இணையத்தில் வெளியான திருமாவளவனின் ஆட்சியிலும் பங்கு என்னும் பழைய வீடியோவும் அரசியல் களத்தில் பரபரப்பு பட்டாசை பற்ற வைத்தது. கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதற்கு பதிலடியாக திமுக அனுதாபிகளும் இணையத்தில் விசிகாவை சாடி வந்தனர். இதனால் திமுக கூட்டணியில் விசிக தொடருமா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அணிமாற வாய்ப்புள்ளதா என்றெல்லாம் ஆருடம் ரக்கை கட்டி பறந்தது. இந்த நிலையில் சர்ச்சைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் வகையில் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினை சென்னை அறிவாலயத்தில் நேரில் சந்தித்தார். அப்போது மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்ததாகவும் தேசிய அளவில் மது ஒழிப்பு கொள்கைக்கு திமுக ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் முதல்வரின் அமெரிக்க பயணத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கவும் அவரை சந்தித்து பேசியதாகவும் முதலமைச்சரின் சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் தெரிவித்தார். உங்க மாநாட்டில் எங்கள் தரப்பிலிருந்து 2 பேர் பங்கேற்பார்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த கருத்தில் உடன்படுகிறவர்கள் எங்கள் மாநாட்டில் பங்கேற்பதில் எங்களுக்கு எந்த ஆச்சரியம், எந்த தயக்கமும் இல்லை. இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலினை திருமாவளவன் 10 நிமிடம் தனியாக சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வரை சந்திக்க சென்றபோது சட்டமன்ற உறுப்பினர்கள் SS பாலாஜி, சிந்தனை செல்வன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்டோருடன் சென்றவர் அதன் பின்னர் முதலமைச்சருடன் 10 நிமிடம் தனியாக பேசியுள்ளார். அப்போது சமீபத்தில் பரபரப்பான ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது தொடர்பான தன்னிலை விளக்கம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. அதுபோல் மது ஒழிப்பு என்னும் அஸ்திரத்தை கையில் எடுத்திருப்பதும் கூட ஆளும் கட்சிக்கு எதிரானது அல்ல என்பதையும் எடுத்துச் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் ஸ்டாலினுடன் சமாதான பேச்சு நடத்துவதற்காக இந்த 10 நிமிட சந்திப்பை திருமாவளவன் பயன்படுத்திக் கொண்டதாக அறிவாலய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.